1 மாதம் 28ஆம் தேதி வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தது. மூக்கில் வயல ரத்தமாக வரும் எனக்கு. சரிம்மா, சரி ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா செக் பண்ணிடுவோம். அன்றைக்கி 28ஆம் தேதி காலையில் எனக்கு எங்கள் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு முஸ்லிம் சண்டை காலங்காலத்தில் எழுந்துக்கும் போதே வாயிலேருந்து பிளட்டாக வந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார எழுப்பி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப முடியல, தடையில கூட இது நான் ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டுன்னு போ. அவர் அன்றைக்கி லீவ் சும்மா வந்து எனக்கு 100 ரூபாய் குத்துரி அதை பண்ணிக்க போன்னு சொல்லிட்டு கம்மி போயிட்டேன். மனுஷனாடா நீங்கெல்லாம். அன்றைக்கி வேலை லீவ் போட்டு நான் பொண்ணு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 2 பேர் வயசானவங்க பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் இருந்தாங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து லேடிக்கு வந்து 36-38 வயசுல எங்கள் அம்மா வயசு வயசான ஒரு தாத்தா மாதிரி வந்திருந்தார். அந்த தாத்தா கொஞ்சம் சுக்கி வச்சு நடந்த மாதிரி வந்திருந்தார். எங்கே போறீங்கன்னு எனக்கு கேட்டார். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் அப்படின்னு. இதுதான் தவறான விஷயம். நீங்க எங்க போறீங்க? நான் கேட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் போறேன், ஆனா எங்க எதுவும் தெரியல. பூந்து பூந்து ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க, வழி எங்க தெரியல. நான் அங்கே தான் போறேன், எங்க கூட நீங்க வரீங்களான்னு கேட்டு வரமானாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆட்டோ பிடிச்சோம். வெளியூர் ஆட்டோ. அவங்க வந்து கரெக்டா அதை ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. அந்த ஆட்டோல வந்து யாரு ஃபோன் பண்ணாங்க? அவங்க ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. ஒரே செட்டப். சரி வந்துருமா? இல்ல நான் பஸ்ல இருந்து 4 பஸ் ஆச்சு தானே, நான் பஸ்லயே போய்க்கிறேன், நீங்க போங்கன்னு கேட்டேன். இல்ல பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு வாமா போகலன்னு சொல்லிட்டு. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு டைம் அதுக்கு மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. மேலே பெரிய டாக்டர் போயிடுவாங்க சொல்லிட்டு டைம் ஒரு ஆயிடுச்சு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டாங்க ஆட்டோல. நீங்க தானே உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. I said that too. No, I'm just thinking. அதான் நான் வழிகாட்டுறேன்னு சொன்னாங்களாண்ட. சரி வழிகாட்டுறதுனால காட்டிடுமா அந்த ஆட்டோல போய் வழிகாட்டுறேன். அவங்களும் டிக் பெட் பார்த்தாங்க, எனக்கும் நான் பாத்துக்கினேன். அவங்கள ஒரே இதுல தான் வந்திருந்தோம். மறுபடியும் என்ன சொன்னாங்க, நீ உங்க ஊர்ல போய் இறங்கிடுமா போகும்போது, நான் எங்க ஊர் தாண்டி நாங்க போயிருக்கோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? அதை நான் கேட்ட வரும்போது வழி தெரிஞ்சு, நீ போகும்போது வழி தெரியாது, நான் எங்க ஊர் போயிருக்கேன், போறீங்களான்னு. இல்ல நாங்க போயிருக்கோம், நீ கூட வாயமா கொஞ்சம் தூரம் பொண்ணு மேல தானே வரும். சரி பொண்ணு மேல தானே சொல்றாங்க, நான் வரல, நான் இருப்போம். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. போய் நான் அவங்க ஜூஸ் கலந்து ஜூஸ் சாப்பிட்டாங்க, எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, நானும் சாப்பிட்டேன். எல்லாம் கொஞ்சம் பழக்கமாச்சு. அப்பப்போ அங்கங்க ஸ்டாப் நின்று யார்கிட்ட போன்ல எல்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க. எங்க ஊரை தாண்டி போயிட்டாங்க. எங்க ஊர் தாண்டி அந்த இளங்காளியம்மா கோயிலும் ஒரு இருக்கு, அங்க தாண்டி போயிட்டாங்க. இங்க இருந்து நிறுத்துறீங்க, எனக்கு பயமாயிடுச்சு. எங்க ஊர் அண்ண போயிரு, எங்க ஊர் வந்துச்சு, நம்ம தாண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது, நீ போக கூடாது, ஏன் நீ போறேன்னு சொல்லிட்டு எது கத்தாத நச்சாங்க. வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எதுக்கு என்ன கத்தாத நடிக்கிறீங்க? நான் இறங்குறாங்க, எதுக்கு பாருங்க. அந்த டைம்ல நாங்க யாரும் கிடையாது. நான் போற டைம் இருக்கும் தெரியல. அந்த டைம்ல அந்த இளங்காலி மக்கள் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல என் ஊருக்கு நான் இப்படியே நடந்து பண்ண கூட 60 நடந்து பண்ண கூட போயிருந்தாங்க. என் ஊருக்கு கத்துற பட்டால் பட்டம் ஒரு பொம்பளை லேடி பிரச்சனை. சும்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நோச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன அடி என்னையா அடிக்கிறீங்க? என்ன உரிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் அட்டாச்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வேலை பக்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்காகும். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அண்ணன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சொல்லு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பாங்க. பட்டம் போட்டாச்சு முடியல, இது போட்டாச்சு, வழி தாங்க முடியல, வழி தாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் வரை கையில் போட்டாங்க. அதனால எனக்கு மயக்கமாயிடுச்சு. சென்ட்ரல் எங்க பண்ணாங்க, சென்ட்ரல் காலேஜ் பார்த்தா மும்பைல நிக்கிறேன் நான். என்ன அது ஆச்சரியமா இருக்கு. ரெகுலேட் ஏரியா ஒரு ஏரியா இருக்கு மும்பைல. அந்த ஏரியால போட்டு அடிச்சாங்க. எனக்கு அழுதுனா மாதிரியா இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. செலவுக்கு சொன்னாங்க மாட்டேன், துணியை மாத்த மாட்ட மாட்டேன். தாலியை பிடிச்சி அறுத்து மெட்டிலாம் இது பண்ணி கல்ல வச்சு நசுக்கி இங்கெல்லாம் போட்டு அடிச்சு ரொம்ப கொடுமை பார்த்துட்டாங்க. நம்மள மாரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ் 4-5 பேர். அவங்க வந்து இந்த மாரி ஏமா அது ஒரு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டாங்க. எல்லாம் எங்க அண்டிச்சு யாருன்னே தெரியல. அவங்க பேசி இந்த மாதிரி வந்து முன்ன பேசிட்டு பேசிட்டு கேட்டாங்க. இல்ல அவங்க அப்பா மாரி சொன்னாங்க, அதனால பேசணும்னு கேட்டேன். அவங்கள தப்பான தொழில் பண்றவங்க, அவங்க கிட்ட போய் மாட்டீங்க, நாங்களே மாட்டின அவசரப்படுறதுனால இந்த மாதிரி நிலைமை நிற்கிறோம். அவனுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியுமில்ல, தெரியுமா? அந்த அக்கா அப்புறமேட்டு அவங்க அவங்கள சேர்த்து காசு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி உனக்கு கர்நாடகா எல்லா வரைக்கும் விட்டுறேன், போயிட்டேம்மான்னு கேட்டாரு. சரிம்மா. புதன்கிழமை நைட்டு ஒரு 9:30 மணிக்கா வீட்டுக்கு வந்தேன். போன உனக்கு கது தள்ளி பட்டான்னு வச்சாரு. உள்ள போய் உட்டுக்கட்டையில போட்டு என்ன யாரு? எங்க வீட்டுக்காரு. எங்க வீட்டுக்காரு எங்க அம்மா எல்லாரும் வச்சாங்க, என்ன எங்க மாமா எல்லாரும் நச்சாங்க, உட்டுக்கட்டையில வச்சாங்க. எதுக்கு நீ போன? சத்தியமா நான் போலமான்ற நானு. வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க, நல்லது இல்ல. எல்லாம் மீறி போறீங்களா? ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரலாம். எங்க மச்சம் ஒரு மாதிரி பேசுறாங்க, எங்க வருவதி ஒரு மாதிரி பேசுது, எல்லாரும் தப்பு பேசுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணது, எங்க வீட்டுக்காரு அவ்வளவு கோவம் வந்து கட்டையில குத்திக்க போறாரு, கையை கிச்சிக்கினாரு, எனக்கு மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, எது நடந்தாலும் நான் பொறுப்புலாம். ஏய் முத்துனம் என்ன பயங்கர ஆவாசார் இது. அதை நான் சொன்னேன், இந்த பிரச்சனை இதோட விட்டு அவளோட வாய் நான் விருப்பல, போயிட்டேன் நானு, அவர் வாழ்க்கையில விருப்பல அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இன்னும் இப்படி பேசுறேன், எங்க அம்மா போட்டு எனக்கு கஷ்டம், என் பொண்ணு எப்படின்னா விட்டுருங்க, என் பொண்ணு என்கிட்ட வந்துட்டு அவர் ஒரு மாதிரி பேசுறேன். இல்லம்மா நான் போலமா, அவங்கள தான் நிட்டு போனாங்க, நான் போலமான்னு எங்க அம்மா காலையில உயிர்ந்து நான் இல்ல, நான் என் பொண்ணு போனா கூட இருக்கட்டும், என் பொண்ணை விட்டுருங்க, என் பொண்ணு என்கிட்ட வளர்ந்துட்டும், என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன், என் பொண்ணை நான் பாத்துக்கிறதுக்கு எனக்கு வலு இருக்குது. மகாலட்சுமி மாதிரி இருக்கே மாதாவே. என்ன வேலை செய்யறாங்க? எங்க அம்மா எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்யறாங்க மேடம். அப்பா
அப்பா கிடையாது எனக்கு. அக்கா தங்கச்சி இருக்கா? யாரும் கிடையாது. அண்ணன் தம்பி? ஆஹா. திங்கக்கிழமை சாயங்காலம் எங்க அம்மா கருவாடு என்ன சொன்னாங்க. அவங்க அம்மா வெளில மணியே கடைக்கு போய்வா, நான் கருவாடுல கடைக்கு போக மாட்டேன். அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அவங்க கருவாடு அங்க கடைக்கு போனாங்க. நான் அரைக்கிற வாங்குறதுக்கு கருவாடு கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போகும்போது சொன்னாங்க வண்டியில வந்திருந்தாங்க 2 பேர். என்ன கவனிக்கல. இந்த கீரை வாங்க டேர்ல திரும்ப கை பிடிச்சாங்க. எப்படி தூக்கிட்டாங்க மேடம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அப்படியே தூக்கினா ஒரு வெள்ளை வேன் இருக்கும். அப்படியே தூக்கி போயிட்டாங்க. ஆனா எங்க அந்த சந்தில யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே தூக்கி போயிட்டாங்க. எந்த ஊருக்கு போனேன்? கல்கட்டா. கல்கத்தா அடி எப்படி இருக்குன்னு தெரியலையே. தூக்கிட்டு போயிட்டு தப்பான இது பண்ணி ஒரு தப்பு பண்ண வச்சு ரொம்ப நாசம் பண்ணி அமைச்சாங்க. இங்க வண்டியத்தையும் வரும்போது எப்படி ஒரு பைத்தியக்கார கேவலமா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? வான்ல போயிட்டு எப்படி நீ கல்கட்டா போன? கல்கட்டா போனது இங்க இருந்து ட்ரெயின் மத்திய போனாங்க. இங்க இருந்து ட்ரெயின் எடுத்தாங்க. அவங்களே டிக்கெட் எடுத்தாங்க. நான் டிக்கெட் எடுத்தேன். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. கையை பிடிச்சி பரப்பர நீத்துன்னு போய் எல்லாமே மாத்தி ஸ்டேஷன்ல போய் சத்தம் போட்டுருக்கலாமே. முடியல மேடம், என்னால சட்டம் போற அளவுக்கு முடியல. என்னால என்ன மிரட்டானுங்க. நீ நடிகண்டா. சரி, நம்ம இப்ப தமிழ்ல சொல்லு ரேவதி, சொல்லலாம். உண்மையா என்ன நடந்தது? உண்மைதான் இவ்வளவு மேடம். சொன்னதெல்லாம் போய். இல்ல மேடம், உண்மையை சொல்லு. உண்மையதான் மேடம் நடந்தது. உண்மையை சொல்லு. அம்மா பேபிமா ப்ளீஸ் மீ. அள்ளியா? ஐயோ இல்ல. ஏய், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் மூஞ்சியும் சரியில்லை, முழியும் சரியில்லை. எந்த சந்தில போனாலும் ஆள் இல்ல. ரேவதி, உனக்கு என்ன சந்தில. முதல்ல உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு பிரச்சனை மேடம். என்ன பிரச்சனை? பிரச்சனை வந்து அதை போய் வந்துடுறேன் மேடம். என்னால வீட்டுக்கு போக முடியல. என்னால எங்க வீட்டுக்கு சண்டை போடுவாங்க. நாங்க அவங்க தப்பு பண்ணிட்டோம் கல்கட்டால. எங்க வீட்டுக்கு பேசிட்டு வரோம். ஏன்னா அவரால் நல்லா அடி வாங்க முடியும். இது ஏன்டா முதல்லயே சொல்லல? மாமா சும்மா தமாசா இழுத்து பார்த்தேன். முடியல. இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு என் குடும்பம் வேணும். குடும்பத்தோட போய் வாழணும்னு நினைக்கிறியா? சரி, அப்ப என்ன நடந்தது? உன்னை யாரு கூட்டிட்டு போனாங்க? நீ ஏன் போன அவங்களோட? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. என்ன நடந்தது? உண்மையை சொல்லு. அதுதான் மேடம் நடந்தது. இல்ல, அது நடக்கல. உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ணோம்னா நீ உண்மையை சொல்லணும். சொல்லிரவா? சொல்லுங்க. சென்னையில தான் மேடம் இருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட். சரிமா? ஒரு டைம் சென்னையில பாத்துக்க மேடம். சரி. அவங்க வந்து நான் சரிம்மா, ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்க பாப்பாக்கு ஃபிக்ஸிங் டைம் வரும். ஃபிக்ஸா? ஃபிக்ஸ் வரும். அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் சென்னைக்கு அடிக்கடி வருவேன். எங்க இருந்து? பூந்தமல்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டல், பேபி ஹாஸ்பிட்டல் நான் சென்னைக்கு வருவேன். சென்னைக்கு வரும்போது அவங்க பழக்காச்சு. நீ இருக்கியே ஒரு வடிகட்டின முட்டாள். வயசானவர் வந்து இருக்கிறாரு. எங்க வீட்டுக்காரி இருக்காரு. இல்லை, நான் எங்க வீட்டுக்காரி நான் சந்தோஷம் படவா. அவங்க என்னோட கேட்க ஆரம்பிச்சாங்க. உனக்கு என்ன லவ் மேரேஜா? எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம்? எனக்கு 3 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் கல்யாணம். 14 வயசுல கல்யாணம் ஆச்சு. யாரு கல்யாணம்? நீ ஓடி போயிட்டியா வீட்டுல இருந்து? ஆனா எல்லாரும் வந்தாங்க என் கல்யாணத்துக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சென்னையிலேயே உன்னை அதை பண்ண வச்சாங்களா? சென்னையிலேவா? இங்கே பண்ண வச்சாங்களா? ஒரு வாட்டி துணிஞ்சு போனேன். அவங்களாம் சொல்லிட்டு போக மாட்டேன் மாதிரி தோணுச்சு. திரும்பி வந்துட்டேன். இல்ல புரியல. சரி, ஒரு விஷயம் கேட்கணும். நல்லா தானே உங்க அம்மா உன்னை வளர்த்துனாங்க. உனக்கு எப்படி இப்படி புத்தி போச்சு? ஆசை வந்துருச்சா? நிறைய இருக்கு, ஆனா நான் சொல்ல முடியாது. என்ன ஆசை காமிச்சாங்க? காசு. அது போன நல்ல ஒரு பணம் வரும். அந்த தொழிலுக்கு போன நல்ல ஒரு பணம் வரும். இனிமே சேர்த்து வச்ச ஒழுக்கமா வாழ்வியா? வாழ்வியா? பையனை பார்த்துட்டு இருப்பியா வீட்டுல? ஹலோ குமாரா, நான் அதாவது பேசுறேன். நான் அப்படியே பண்றேன். பொண்ணுங்களை பார்த்து மெயின்டைன் பண்ணி ரூம் கிட்ட போட்டு வரேன். குட்டி குட்டி பொண்ணுங்களை பார்த்து பேசி மெயின்டைன் பண்ணி சார் இவன் என்ன பண்ண சார்? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படை சொன்னா படிக்கலையே பழி போடுறோம். ஆனா எங்க டி நகருக்கு வந்து முருகன் இட்லி கடை வரை வாயானா? அங்கதான் நிக்கிற வரியா? சரி. வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு பாம்பேக்கு கூட்டின்னு போனது இவன் தானா? இவன் தான் மேடம். நிறைய பொண்ணு மேடம். நான் பேசிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு பொண்ணு குமாரா நான் ஆட்டோல இருந்து இருங்க. ஒரு பொண்ணு ஏன்னா என்னுடைய காலேஜ் பொண்ணு கூட போகும். பணம் சம்பாதித்த காலேஜ் பொண்ணு கூட ஓப்பனா சொல்றேன். காலேஜ் பொண்ணு கூட தொலைவு இருக்கு. இவர் கூடயா? என்ன வாழ்க்கை. என்ன வேலை பண்றீங்க? ஆட்டோ ஓட்டுறேமா. ஆட்டோ தான் ஓட்டுறோம். ஆட்டோ ஓட்டுறோம். வேற என்ன ஓட்டுறீங்க? வீட்டான வந்தாங்க. இந்த கடையில உங்க பேர் என்னது? சுப்பிரமணியமா. சொந்த பேர் சுப்பிரமணி. அப்ப சொந்தம் இல்லாத பேரு? எல்லா பேரும் சுப்பிரமணி தான். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. 5 பொண்ணு இருக்கா? எது மாதிரி? ஆமா. நம்ம பேசுறது 4 பேர் பாத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் பேசக்கூடாது, மாத்தி பேசுங்கன்ற. எவன் பாக்கான்? எல்லாம் பாக்குறவங்க தானே பாக்குறான். அதான் சொல்லுதேன். இல்ல மாத்தி சொல்ல என்ன சொல்ல இவனை? போய் ஏன் பேசுற? உண்மை சத்தியமா சொல்றேன். 5 பொண்ணு. 5 பொண்ணெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லுங்க. எனக்கு 5 பொண்ணு தாமா. எனக்கு 5 பொண்ணுமா.
5 பொண்ணு இருந்துட்டு மாமா தொழில் பண்றீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எப்படி உன்னை பாம்பேக்கு அனுப்பிச்சு விட்டாரு? அந்த ஆள் தான் மேடம் எல்லாத்துக்கும் இது. அந்த ஆள் தான் அந்த ஆள் போன முதல்ல வாங்கினா எல்லாரும் சொல்றேன் மேடம் நானு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நீங்க எப்படி செயல்படுவீங்க? எப்படி பொண்ணுங்களை பிடிப்பீங்க? எப்படி அனுப்புவீங்க? நாங்க பிடிக்க மாட்டோமா, இதுதான் ஃபர்ஸ்ட் வாய்க்கல. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இவர் கரெக்டா என்னமா பண்ணுவாரு? பொம்பளைங்க நாடெல்லாம் ஓட மாட்டாங்க மேடம். பொம்பளைங்களை வச்சு நாடகம் ஓட்டின்னு அவங்க ரூமுக்கு போன ரூமுக்கு போய் பொம்பளைங்களுக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் அந்த பொம்பளைங்க குடுத்துட்டு போவாங்க. அதுதான் உன் தொழிலே. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? காலைல கொண்டு போய் விடுறதும் சாயந்தரம் போய் கூட்டிட்டு வரதும். என்னென்ன பண்ணுவான்? எந்த ஏரியாக்கெல்லாம் கூட்டிட்டு போனா, எந்த லாட்ஜ்க்கு கூட்டிட்டு போனா கரெக்ட்டா சொல்லு. லாஜிக்கா மேடம். அவன் வந்து நிறைய இருக்குது மேடம். பொறுக்கி உனக்கு மேக்கப்ல எங்க பண்ணி தராங்க, உனக்கு சீரா வச்சிருப்பாங்க. உனக்கு இந்த தொழிலுக்கு வந்து வச்சீங்கன்னா 10,000 தாராளமா சம்பாதிக்கலாம். இதெல்லாம் ஆசை கட்டுவாங்க மேடம். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. 5 பொண்ணு தான். ஆறு சொன்னீங்க? 5. இப்ப சொன்னீங்க 6 பொண்ணு. 5 பொண்ணு மாதிரி 7 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட செத்துட்டாங்க. 5 பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணு மோடி பண்ணி சாவிச்சான். வீட்டுல சாவிச்சான். நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்து. கலாமா பேசுறீங்களா? சொல்லுங்க, என்ன தெரியுங்க? என் பேரு நாங்க சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறோம். ஐயா ஏய் யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? நீதான் ஓணும். அவர் சொல்றாரு நீங்க அப்படி 5 பொண்ணுங்களை வீட்ல வச்சு தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களாமே. இல்லையா? அவங்க சொல்றாங்க, உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு. கொடுங்க. சுப்பிரமணியம் உங்க வீட்டுக்காரா? ஆமா கொடுங்க. அம்மா உண்மையா சார்? அட நான் எதுக்கு சார் போய் உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 8 பசங்க. 8 பசங்களா? எத்தனை பொண்ணுங்க, எத்தனை ஆம்பளை பசங்க? 2 பையன், ஒரு பையன் செத்துறா, ஒரு பையன் 5 பையன் இருக்காங்க. சொல்ல வைக்கிறேன் அவர் என்ன தொழில் பண்றாருன்னு. ஹலோ, சொல்லுங்க. அவர் வந்து தப்பான தொழில் பண்றாருக்கா. என்ன என்ன இதெல்லாம் சும்மா அவருக்கு வேற பொண்டாட்டி இருக்காங்களா? ஆமா பொண்டாட்டி இருக்கு, 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறாரு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்க வீட்டுக்காரர் தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்காருமா? எப்படிங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அவர் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு. புடிங்க சார், அவன புடிங்க சார். காட்டுங்கற என்னடா பாக்குற? கூட்டி போய் என்கவுண்டர்ல போடுங்க சார். என்னைக்குனா லாட்ஜ்ல உன்னை இட்டுன்னு போய் லாட்ஜ் காட்ட சொல்லு. நீ காட்ட சொல்லு, என்ன வேணும் செய். என்ன இந்த லட்சம் கட்டி ஒரு வீடு கட்டி. என்ன எந்த வீட்டுக்கு போய் காட்டி, எந்த லாட்ஜ்க்கு போய் காட்டுமா, காட்ட சொல்லுமா. நானும் 5 பொண்ணுங்களை வச்சு உன்ன மாதிரி சொல்லக்கூடாது. இதுதான்டா மெல்ல கேக்குற, நல்லா சத்தமா கேட்க வேண்டியதானே? எங்க வீட்டுக்கு மோசமான ஆளு தண்ணி வச்சு குஸ்தி வந்துக்கிறாரு. நான் அப்படி சொன்னேன், கேட்க நகர எங்க வேலைக்கு போறேன்னா, ஏமா நீ போமா, அங்க 6000 ரூபாய் கேட்டாங்க நான் வேலைக்கு. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? போலீஸ் வந்து 2 தட்டு தட்டுனா எல்லாம் உண்மை. உண்மை சொல்லுமா, என்ன ஒண்ணு சொல்லுமா. சரி வரட்டும் போலீஸ். இல்லம்மா நான் போய் சொல்லுமா. பொண்ணுங்க வச்சிருக்கீங்கல்ல, எதுக்குமா நைட் டைம்ல அப்படி தனியா வெளிய வரலாம் கேக்கலையா? யாரு இதுதான் எங்களுக்கு எனக்கு தெரியாதம்மா. நீங்க எதுக்கு வந்தீங்க அவளை தேடிட்டு ராய்பேட்டைக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவரை சும்மா விட போறது இல்ல, போலீஸ்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம் உடனடியா. இந்த பொண்ணை நம்ம பாராட்டணும், தைரியமா இங்க வந்து உட்கார்ந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கா. அந்த பொண்ணோட புருஷன்ட்ட பேசுவோம், அவரை இவ பண்ண தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காகவாது அந்த பொண்ணை மன்னிச்சு அவரை ஏத்துக்கணும். நன்றி நன்றி நன்றி.